வெல்கம் டு ஸ்வாசா குரூப்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து சோப் மேக்கிங் கிளாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, மற்ற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் வந்து நான் பர்ஃப்யூம் கிளாஸ் வந்து நான் உங்களோட ட்ரெயினர். ஸோ ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து பர்ஃப்யூம் பண்றது வந்து கஷ்டம், அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதுல போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் காஸ்ட்லி, நம்மளால செய்ய முடியாது, இல்ல அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, இல்ல பெர்ஃப்யூம் பத்தி என்ன ஒரு ஜென்ரலா ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க? யாராவது ஷேர் பண்ண முடியுமா? பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட்லியா இருக்கும், நம்ம செய்ய முடியாது, அந்த மாதிரி மேடம் அப்படி இல்லைங்க மேம். மேடம் தனலட்சுமி, சொல்லுங்க. பர்ஃப்யூம் வந்து வெளியில நம்ம காஸ்ட்லியா வாங்குறோம். இப்ப நம்ம பண்ணிக்கிட்டா இன்னும் கம்மியா கிடைக்கும் அப்படிங்கறதுக்காண்டி மெயினா வந்து அப்புறம் நம்ம சேல் பண்றது இப்ப வெளியில ரொம்ப காஸ்ட்லியா விக்கிறாங்க. இப்ப நம்மளும் அந்த மாதிரி சேல் அந்த மாதிரி இல்லாட்டி ஓரளவுக்காவது இன்னும் கம்மியா கொடுக்க முடியும். நம்ம ஆல்ரெடி வேற பிசினஸ் சோப் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இது அடிஷனலா கொடுக்கும்போது இன்னும் நிறைய கஸ்டமர் கவர் ஆவாங்க. இது பர்ஃப்யூம் மேக்கிங்ல வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான், அந்த இன்கிரியன்ட் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மேடம். ஓகே, கரெக்டா சொன்னீங்க. ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம கடையில வாங்குற பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து என்ன ரேட்ல விற்கிறாங்க? நம்ம ரொம்ப ஆக்சுவலி வந்து சீப்பான பர்ஃப்யூம்ஸும் இருக்கு மார்க்கெட்ல, ரொம்ப காஸ்ட்லியான பர்ஃப்யூம்ஸ், ப்ரீமியமான லைட் பர்ஃப்யூம்ஸும் இருக்கு. நம்ம எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ரேஞ்ச்ல நம்ம வந்து வாங்கிக்கிறோம். அப்படியா? இப்போ என்னால 500 ருபீஸ் பர்ஃப்யூம் தான் வாங்க முடியும்னா அந்த ரேஞ்ச்ல வாங்கிக்கிறோம். நான் 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுத்து கூட என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வாங்குறோம். அது நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்குறோம். ஓகே, பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா, பெர்ஃப்யூம் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஐ மீன் நம்பர் ஆஃப் இன்கிரீடியன்ஸும் கம்மி. ஓகேங்களா? மற்ற இதெல்லாம் வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அது இது நிறைய போடுவோம். பட் பெர்ஃப்யூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, கம்பேர் டு மத்த இதெல்லாம் நீங்க இது வரைக்கும் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க நிறைய பேரு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பெர்ஃப்யூம்ஸோட இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? குறைஞ்ச இன்கிரீடியன்ஸே வந்து பண்ணிடலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்லயே வந்து என்ன கத்துக்க போறோம்? ஒரு 10 ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் கத்துக்க போறோம் இல்லையா? ஸோ லிக்விட் பெர்ஃப்யூம்ஸ் கத்துக்க போறோம், சாலிட் பெர்ஃப்யூம்ஸ் கத்துக்க போறோம், க்ரீம் பெர்ஃப்யூம் கத்துக்க போறோம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் கத்துக்க போறோம் இல்லையா? எல்லாத்துக்குமே வந்து கம்மியான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும். அண்ட் மெயினா வந்து எப்படி வந்து அத அந்த காஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அத ப்ரீமியமா இப்போ நம்ம ஒரு லக்ஸரியான ப்ரீமியமான பெர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னா சில ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஒரு பிசினஸா கொண்டு போகணும், இல்ல எவ்வளவு காஸ்ட் வைக்கணும், இப்போ நான் இந்த பொருள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இது எவ்வளவு காஸ்ட் வைக்கலாம், அது எப்படி கால்குலேஷன் பண்ணணும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸோட எண்ட்ல சொல்றேன். நடுவில் உங்க டிப்ஸும் நான் சொல்றேன். ஸோ எல்லாருமே நோட் புக் பென் ரெடியா வச்சிருக்கீங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரான்ஸ்ல தான் வந்து இப்போ வரைக்கும் நீங்க போனீங்கன்னா பிரான்ஸ் தான் வந்து பெர்ஃப்யூம் ரொம்ப 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 ஃபேமஸ். ஸோ ஒரிஜினலான பிரீமியமான பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து அங்க உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாப்புலரான பிராண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ சேனல் நம்பர் 5, டயர், குவெலைன், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரான்ஸ்ல ஒரிஜினல் இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் வந்து இந்தியால கிடைக்குது. காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இந்தியன் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த டாப் பிராண்டுன்னு இருக்கு இல்லையா, நம்பர் 1 பெர்ஃப்யூம் பிராண்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து 8,000 9,000 ஜஸ்ட் வந்து ஒரு 50 ml பாட்டில். இப்போ 50 ml பாட்டிலுங்கிறது வந்து இது வந்து 30 ml பாட்டில். ஸோ இது இது வந்து 50 ml பாட்டில். உங்களுக்கு நான் பாட்டில்ஸ் நான் காட்டுறேன் இப்போ கிளியரா. ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன சைஸ் பாட்டிலே உங்களுக்கு வந்து 9,000 10,000 20,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு பிராண்ட் பொறுத்து. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பெர்ஃப்யூம் வந்து எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் பொறுத்து, அப்புறம் நீங்க யூஸ் பண்ற இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் பொறுத்து, இந்த மாதிரி பாட்டில்ஸ் ஃபேன்சி பாட்டில்ஸ் பொறுத்து தான் நீங்க பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போ நம்ம செய்யக்கூடிய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா விலை கம்மி தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ரேட் கம்மி தான். இப்போ நான் இதே வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டில்ல கொடுத்து நான் உங்களுக்கு 500 ருபீஸ் இந்த பெர்ஃப்யூம்
அப்படின்னு சொன்னா யாராவது வாங்குவீங்களா? கண்டிப்பா மாட்டோம். கரெக்டா? நீங்க வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ணி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்ல கொடுத்தா இது 500 ருபீஸ்ங்க இந்த சென்ட், நீங்க வாங்குங்க, இல்ல 1000 ருபீஸ் இது அப்படின்னா நாம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். லுக்கே வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு லுக், கரெக்டா? வாங்க மாட்டோம். இதே இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்து இது 500 ருபீஸ் இங்க 1000 ருபீஸ் பயங்கர ரிச்சா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தா இது ஒரு 500 ருபீஸ்க்கு நீங்க வாங்குவீங்களா? இந்த பாட்டில் எல்லாம் கொடுத்தா அதே பொருள் தான் நான் ஆட் பண்ணுவேன், இதுல போடுறதே தான் நான் இதுலயும் போடுவேன். ஆனா இது நான் 500 ருபீஸ்ன்னு சொன்னா நீங்க வாங்குவீங்களா? இந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டில் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா 150ல இருந்து 200 ருபீஸ் பாட்டில் மட்டும். அப்போ பாட்டிலுக்கு தான் வந்து உங்களுக்கு ரேட் அதிகமான காஸ்ட். ஓகே, மெட்டீரியல்ஸ்க்கு இல்ல. சோ இது பொறுத்து தான் வந்து உங்களுக்கு லுக் இது எல்லாமே. சோ அதனால எப்பவுமே பெர்ஃப்யூம் நீங்க சேல்ஸ் பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா பாட்டிலுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது. ஓகேங்களா? சோ இது வந்து நீங்க ரீட்டைலா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நீங்க ஹோல்சேலா நிறைய நீங்க இதை பண்ண போறீங்க, ஒரு பெரிய பிசினஸா பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க பெரிய பெரிய ஜார்ஸ் மாதிரில உங்களுக்கு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கிடைக்கும். சோ அந்த மாதிரி கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க யோசிக்கவே கூடாது. சோ பெர்ஃப்யூம்ஸ் பொறுத்த வரைக்கும் பாட்டில்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிக்கவே கூடாது. நீங்க எவ்வளவு நாள் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அப்பதான் வந்து நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க ப்ராஃபிட் அது நீங்க வச்சுக்கலாம். நான் எண்ட்ல உங்களுக்கு சொல்றேன். ரிச்சான பெர்ஃப்யூம்ஸ். ஓகே, சோ ரிச்சான பெர்ஃப்யூம்ஸ் அங்க போது நிறைய குவான்டிட்டியில நம்ம மேக்கிங்கே வந்து நிறைய குவான்டிட்டியில பண்ண மாட்டோம், கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம பண்ணுவோம். சோ அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் 6 ml 10 ml பாட்டில்ஸ் எல்லாம் வரும். சோ இந்த மாதிரி அழகான ஃபேன்சி பாட்டில்ஸ் எல்லாம் அத்தர் பாட்டில்ஸ் கிடைக்கும் ஷாப்லயே. சோ அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது ஒரு 50-60 ருபீஸ் வரும். இந்த மாதிரி 50 ருபீஸ் இது 60 ருபீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு. நம்ம பெர்ஃப்யூம் பண்றோம். பெர்ஃப்யூம்னாவே என்ன? ஸ்மெல், ஃப்ரேக்ரன்ஸ், சென்ட் தானே வந்து மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் அதுல. சோ அப்போ அந்த ஸ்மெல்ல வந்து நோட்ஸ்ன்னு சொல்லலாம். ஐ மீன் அந்த ஸ்மெல்ல வந்து நோட்ஸ் அப்படின்ட்டு நம்ம அத மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? நோட்ஸ் அப்படின்னா இப்ப நம்ம பெர்ஃப்யூம்ல ஆட் பண்ணக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸை வந்து நோட்ஸ் அப்படின்னு நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அந்த நோட்ஸ்ல வந்து உங்களுக்கு மூணு கேட்டகரியா நீங்க பிரிக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு வந்து இது வந்து டாப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மிடில் மிடில் நோட், இல்லைன்னா உங்களுக்கு வுட்டட். வுட்டட்னா வுட் என்னன்னு சொல்லுவோம்? சாண்டில் வுட் இருக்கு, செடார் வுட் இருக்கு. ஆக்சுவலி இது நிறைய வரும் உங்களுக்கு. நான் எனக்கு ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வர்றது நம்மளுக்கு காமனா என்னென்ன தெரியும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஆட் பண்றேன். செடார் வுட், சாண்டில் வுட் ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சின்னமன், பச்சோலி, ஜாஸ்மின், ஆரஞ்ச். நான் ஆக்சுவலி எனக்கு கஸ்டமைஸ்டா வேணுங்கிற பெர்ஃப்யூம்ஸ் மட்டும் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஐ மீன்ஸ் எசென்ஷியல் ஆயில்ஸ். உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, பிளென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி பெர்ஃப்யூம் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் போதும். ஏன்னா வந்து இதுலயே வந்து நிறைய பிளெண்ட் இருக்கு, நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸோட பிளெண்ட் இருக்கு. அதாவது பிளெண்டுங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு 2 3 4 5 எசென்ஷியல் ஆயில்ஸை ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ண ஒரு பிளெண்ட். அதனால இது ஒண்ணு மட்டும் நம்ம ஆட் பண்ணாவே நல்ல ஸ்மெல் இருக்கும். பட் நாமளே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உருவாக்குறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் உருவாக்குறோம் அப்படின்னா அப்ப வந்து என்னென்ன பர்சன்டேஜ்ல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து இருக்கு என்னன்னா கான்சென்ட்ரேஷன்ஸ் இன் பெர்ஃப்யூம். இதுவும் யார்கிட்ட இப்ப கையில பெர்ஃப்யூம் இருக்கு? ஓகே, இல்லன்னு கூட நீங்க அப்புறமே கிளாஸ் முடிஞ்சோடனே போய் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. சோ அந்த ஒரு பெர்ஃப்யூமோட பாட்டில் டாப்ல வந்து உங்களுக்கு பர்ஃப்யூம் அப்படின்னு இருக்கும், PARFUM அந்த மாதிரி இருக்கும். ஆடி பர்ஃப்யூம், ஆடி டுவாலெட், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அந்த மாதிரி. ஐ மீன் இப்ப நான் நேம்ஸ் நான் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பர்ஃப்யூம்ங்கும் போது அது நோட் பண்ணிக்கோங்க. 20ல இருந்து 40% இருக்கும்.
எவ்வளவு ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னா 8 to 12 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த பெர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கும். லாங் லாஸ்ட். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து இப்போ இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் நம்ம எதுக்கு பிரிக்கிறோம் அப்படின்னா, நீங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இருக்கிறதுலே வந்து பர்ஃப்யூம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி. ஓகேங்களா? ஏன்னா நம்ம அதிகப்படியா வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? மினிமம் 7 days. இப்போ நீங்க ஆக்சுவலி இது யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட் எல்லாம் ஆகாது. யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இப்போ யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு, ஸ்மெல் வருது, நல்லா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன ஏன் வெயிட் பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு அதோட இது வந்து எவாப்ரேட், என்ன சொல்றது, நல்ல அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இதுல இறங்கணும் இல்லையா? நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் இறங்கி உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரணும். அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு நேரம் ஸ்டே ஆகும்? ஆக்சுவலி அந்த கான்சென்ட்ரேஷன் பொறுத்து தான் மேம். உங்களுக்கு நான் எப்படி மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகுது உங்களுக்கு. நல்லா ஐ மீன் அடிச்சோடனே நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கும். போக போக கொஞ்சம் அப்படியே குறையும். மினிமம் ஒரு 1 hour ஆச்சு உங்களுக்கு இருக்கும். அதான் நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து ஒரு நீங்க கியூரிங் டைம் மாதிரி ஒரு 1 week 1 monthக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். ரூம் ஸ்ப்ரே ரெடி. கையில போட முடியாது. மேடம் இன்னொரு டைம் ரேஷியோ சொல்லுங்க. சரியா, ரூம் ஸ்ப்ரே இஸ் ரெடி. ஆக்சுவலி இது ரெண்டுமே ஒரே ஃப்ரேக்ரன்ஸ் தான். நான் பிளெண்டட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். கலர் மட்டும் கொஞ்சம் வேற வேற. சோ இந்த மாதிரி நீங்க கலரா பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, சோ ரூம் ஸ்ப்ரேஸ் ரெடி. சோ நெக்ஸ்ட் போலாம். ஓகேவா? என்னோட வீடியோ கிளியரா இருக்கா? ஓகே சிஸ்டர், கிளீனா தான் இருக்கு. ஓகேப்பா. ஹாய் ஸ்வாதி. ஹாய் மேம். ஹாய். ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சாலிட் ஃபார்மல் பத்தி சொல்றேன். சாலிட் பர்ஃப்யூம்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? பாட்டில்ஸ், கார் ஃப்ரெஷ்னர் பாட்டில்ஸ் வந்து ஷோ பண்றோம். யா, பாட்டில்ஸ். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து லிக்விட் கொஞ்சம் ஜூம் வச்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஃப்ரெஷ்னஸ் ஊத்துறதுக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு பிளெண்ட் பண்ணோம் இல்லையா? சோ இதெல்லாம் நம்ம நேத்து பண்ண எசென்ஷியல் ஆயில் பிளெண்ட்ஸ். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் பிளெண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சோண்டுன்னா நீங்க ஒரு 2 to 3% வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைக் ஸோ இது வந்து ஒரு 10 ml உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லெஸ் தென் 10 ml பண்ணிட்டு சும்மா ஒரு லைட்டா ஒரு ஷேக் பண்ணிட்டு இதை நீங்க கார் ஒரு ஃப்ரெஷ்னர்ல இங்க இப்படி நீங்க டைப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா இருக்கும் பிளசண்டா. ஒண்ணு இது இந்த மாதிரி லிக்விட் நீங்க இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து சாலிடாவும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ சாலிடா எப்படி பண்றதுன்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கிளாஸ்ல. ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ இது வந்து நீங்க அப்படியே வாரமா தள்ளி வச்சிடுங்க. ஒரு 1 hour, லெஸ் தேன் 1 hourலயே உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம கிளாஸ் முடிக்கிற டைம்லயே வந்து உங்களுக்கு செட் ஆயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ரொம்ப சாலிடாவும் இருக்காது, லிக்விடாவும் இருக்காது. தெரியுதா? சோ இத வந்து உங்களுக்கு எங்க கொஞ்சம் பேட் ஸ்மெல் அடிக்குதோ அந்த மாதிரி இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அண்டர் ஆர்ம்ல ஜாஸ்தி வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகுறது அண்டர் ஆர்ம்ல தானே ஸ்வெட் ஆகும். சோ அந்த இடத்துல பேட் ஸ்மெல் எங்க உங்களுக்கு வருதுன்னு தோணுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க மேம். டியோடரண்ட் ஸ்டிக் மாதிரி இருக்கும்ல மேம், ஓபன் திருகுனா வர்ற மாதிரி, அது மாதிரி போடுறதுக்கு இது செட் ஆகுமா மேம்? ஆமா, இதையே வந்து நீங்க அந்த மாதிரி கண்டெய்னர் கிடைச்சதுன்னா கூட நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரிதான் இருக்கும். ரொம்ப சாலிடா இருக்காது. இப்ப நான் செஞ்சிருக்கேன் இல்லையா, அதுதான் இது. இது டிமோல்ட் பண்ணா இந்த மாதிரிதான் இருக்கும். என்னது இது? என்ன பார் ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணிக்கலாம்.
இப்ப லிக்விட் ஃபார்ம்ல ஸ்ப்ரே பண்ணிக்க யாருக்காவது பிடிக்கல அப்படின்னு இந்த மாதிரி சாலிடா சாலிட் ஃபார்ம் சாலிட் பெர்ஃப்யூம் மாதிரி. ட்ரெஸ் மேலே பண்ணிக்கலாங்களா? ட்ரெஸ் மேலயும் அப்ளை பண்ணிக்கலாம், பாடியிலயும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாடியிலயும் வந்து அப்ளை பண்ணாலும் எதுவும் ஆகாது. இது வந்து இது நேச்சுரல் ஊத்தி வந்து நீங்க இந்த மோல்டுல ஊத்திக்கிறீங்க அப்படியா? ஆமா ஆமா மோல்ட்ல ஊத்துறீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. உடனே எடுக்காதீங்க. இன்னும் கூட ஒரு ஃப்ளவர் ரெடியா வச்சுக்கோங்க. ஃப்ளவர் இப்ப நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ நல்ல ஃப்ளவரா பார்த்து இப்படி பிரிச்சு வச்சுக்கோங்க. சம்பங்கி மனோரஞ்சி தான் முதல்ல யூஸ் பண்ணலாமா மேடம் ரோஸுக்கு பதிலா? எது வேணா யூஸ் பண்ணலாங்க. நான் தான் சொன்னேன் எந்த ஃப்ளவர் வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க ஹெர்ப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஹெர்ப்ஸ் நான் சொன்ன ரோஸ்மெரி அந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். ஓகே, சோ இது ஓரளவுக்கு டிப் ஆயிடுச்சு. சோ போதும், இதுக்கு மேல நீங்க ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். தெரியுதா? ஆயிலும் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி தெரியணும், ஃப்ளவரும் நல்லா உள்ள போயிடணும். ஓகேங்களா? சோ தெரியுதா? ஆயில் இருக்க தெரியுது. அவ்வளவுதான், இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு. அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. 4 டைம்ஸ் நீங்க ரேட் வைக்கலாம். இப்ப நார்மலா இது வந்து ஜஸ்ட் ஒரு 6 ml பாட்டில். ஓகேங்களா? இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் வந்து அத்தர்ல ஜாஸ்தி இந்த மாதிரி தான் விற்பாங்க. ஏன்னா பெரிய இந்த மாதிரி கண்டெய்னர்ல விற்க மாட்டாங்க. இதுல எல்லாம் நீங்க இந்த ப்ராசஸ்ல பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமான காஸ்ட். ஓகேங்களா? சோ அதனால ஜாஸ்தி வந்து இந்த மாதிரி தான் விற்பாங்க. அது இல்லாம இதுல ரொம்ப 250 அந்த ரேஞ்ச் 350 450 அந்த உள்ளக்குள்ள என்ன ஃப்ரெக்ரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ரேட் போயிட்டே இருக்கும். ஆமா, இப்ப நீங்க இந்த பாட்டிலும் நீங்க 250 விற்பீங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதுல வந்து 50 ml இருக்குமா, இதுவும் நீங்க 250க்கு விற்பீங்க. இதுல வந்து வெறும் 6 ml தான் இருக்கும், ஆனா இதுவும் நீங்க 250க்கு விற்பீங்க. குவான்டிட்டி கம்மி, டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா ப்ராசஸ் ஜாஸ்தி, இதுல யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் வந்து காஸ்ட்லி, எல்லாமே மேட்டர்ஸ். ஓகே 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 நல்லா இருக்கு மேம். ஓகே, யூஸ் பண்ணி பாத்தீங்களா எப்படி இருக்கு? இப்ப நீங்க இப்ப யூஸ் பண்ணும்போது அந்த லாவெண்டர் ஸ்மெல் நல்லா இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் 1 மந்த் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியும்ல. கண்டிப்பா டிஃபரன்ஸ். ட்ரை ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி அப்ளை பண்ணணுமே அந்த ஆயில் பேஸ் வந்து தெரியல, ட்ரை ஆகுது. ஆனா நான் இப்படியும் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1 மந்த்துக்குள்ள வச்சு பார்த்துட்டு நான் சொல்றேன் மேம். ஆமா, கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க குரூப்ல. ஓகேங்களா? ஏன்னா நீங்க சொன்னது எல்லாரும் குரூப்ல என்கிட்ட கரெக்டா இருந்தது அந்த இது எல்லாமே. ஏன்னா நான் ஏற்கனவே வாங்கி வச்சனால எல்லாம் இருந்தது. அதான் டக்கு நீங்க சொன்னும் போது கிளாஸ்லயே நான் உடனே அங்கே பண்ணனால ஃபர்ஸ்ட் செய்யும்போது கொஞ்சம் மங்கலா இருந்தது. யாரும் நீங்க வேணா கொஞ்சம் நேரம் ஆகும் தான் கொஞ்சம் கிளீனா வந்தது. இந்த ரோலான் வந்து நானும் பண்ணிருக்கேன். ரோஸ்ல பண்ணிருக்கேன், லாவெண்டர்ல பண்ணிருக்கேன், ரோஸ் வனிலால பண்ணிருக்கேன். ஃப்ளவரையும் ஒண்ணா உள்ள போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஃப்ளவரும் ஓகே, ஸ்மெல் நல்லா இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பண்ணிருக்கேன் பண்றாங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் உள்ள போட்டு வச்சு. ஆமா, பெட்டல்ஸ் உள்ள இன்சைட் பண்ணிருக்கேன். ஆமா, இன்ஃபியூஸ் பண்ணி லாவெண்டர் இன்சைட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, அது நல்லா இருக்குது. அதனால குரூப்ல கேட்டுக்கலாம். குரூப்ல கேட்டுக்கலாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். நல்லா கிளியரா சொல்லி தந்தீங்க. கேட்குற டவுட்டுக்கு சிரமப்படாம கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க. ஓகே சிஸ்டர், ஃபீட்பேக் குரூப்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க மேம். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. குரூப்ல ஷேர் ஓகே சிஸ்டர். தேங்க் யூ. ஓகே 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 ஓகேமா, தேங்க் யூ. நான் எதுவும் டவுட்டா இருந்தா கேட்டு. ஓகே, குரூப்ல கேளுங்க. தேங்க் யூ so much. Bye.
ஹாய் சுவாதி மேம், எப்பவும் போலவே உங்கள் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பிரியா மேம் விட ஒரு படி மேலே நீங்கள் பொறுமைசாலியாக மாறிருக்கீங்க. ஓகே, அதாவது ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்றும் இருக்காது, உங்ககிட்ட ரெண்டுமே இருக்குது, அழகாக இருக்குது, பொறுமையும் இருக்குது. சூப்பர் மேம், ஆல் தி பெஸ்ட் மேம். கிளாஸ் சூப்பராக இருந்துச்சு மேம். ஆனால் நீங்கள் கிளாஸ் 1 hour சொல்லிட்டு 3 hours எடுத்துருக்கீங்க மேம். நீங்கள் வாங்க பைசாவுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மேம். டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு 5 ரூபா கொடுத்துட்டு அவங்களை எவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க, எவ்வளோ நேரம் அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே டென்ஷன் ஆகிட்டாரு எனக்கு. ஆனால் இன்னைக்கு உண்மையாகவே கிளாஸ் நல்லா இருந்துச்சு மேம். நான் ஃபுல்லாகவே ஆர்கானிக் கொடுக்கணும்னு உங்களோட இதில் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி மேம். என்னென்னா ஓப்பன் டாக் நான் பார்த்த வரையும் எல்லாருமே வந்து எல்லாமே அத்தராக இருக்கட்டும், ஆயில் பேஸ் வித்தவுட் கெமிக்கல் ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அது சொல்லவே இல்லை மேம். எந்த இதுவுமே கெமிக்கல் கிடையாது. திஸ் இஸ் ஆர்கானிக். தேங்காய் எண்ணெய், ரோஸ், நம்ம பீவேக்ஸ், அது நார்மல் தானே மேம். நம்ம பீவேக்ஸு எல்லாமே. அதனால உங்கள் கிளாஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் வந்து யாரும் இவ்வளோ ப்ராப்பராக நீங்கள் வச்சு இது பண்ணி இது பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஃபார் மை யூஸ் அந்த மாதிரினா ஆர்கானிக் பர்ஃப்யூம்ஸ் வந்து கிட்ஸ்க்கு ஓகே தானே மேம். முடிஞ்ச நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு பண்ணித்தாங்க மேம். நான் வந்து இந்த மாதிரி ஐஎம் சோப் மேக்கர்ஸ், ஷாம்பூ, காஸ்மெட்டிக்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரியும். பட் தமிழில் கிளாஸ் நான் வந்து இங்கிலீஷில் அட்டன் பண்ணேன் மேம். இன்டர்நேஷ்னல் கிளாஸ் வரையும் முடிச்சிருக்கிறேன். பட் வந்து தமிழில் நீங்கள் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மேம். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ். ரொம்ப கைண்டாக என்ன சொல்கிறது, ரொம்ப பொறுமையாக நீங்கள் எடுத்தது கிளாஸ் அப்போவே பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, எங்கேயுமே ஹார்ஷான வார்த்தைகள் எதுவுமே வராமல் கேட்ட கேள்விக்கு அழகாக வந்து அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டீங்க. எனக்கு அதெல்லாம் அந்த விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே சென்னையில் நிறைய பேர் கிளாஸஸ் எடுப்பாங்க. டவுட்ஸ்ன்னு கேட்கும்போது 1 2 சொல்லப்போதே உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். அதுக்கப்புறமா இதுவே பண்ண மாட்டாங்க. ஆனால் மெசேஜ் பண்ண அப்புறமா கூட ரொம்ப லேட்டாக தான் ரிப்ளைவே வரும் எங்களுக்கு. ஆனால் ரொம்ப சொன்ன உடனே அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்கிறதுன்றது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சிஸ். இன்னும் நிறைய 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 நீங்கள் கிளாஸஸ் சொல்லி கொடுக்கணும். அதில் நாங்கள் எல்லாரும் பயனடையணும். ரொம்ப தேங்க்யூ.